இப்போ லிவிங் ஏரியாவில் எஃப்ஜே நிற்கிறாரு, சாண்ட்ரா நிற்கிறாங்க. ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது. சாண்ட்ரா ஏதோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு பார்வதி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கேப்டன் இல்லையா, இவங்களே வெறும் உப்புக்கு சப்பானியாக தான் வச்சுருக்கிறீங்களா, இவங்க உங்கள் டீம் தானேன்னு சொல்லி சாண்ட்ராவை பற்றி கேட்குறாங்க. அதாவது சாண்ட்ராவை உப்புக்கு சப்பானியாக வச்சுருக்கீங்களா, அவங்க பேசி எதையுமே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாம்பார் ஸ்குவாட் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்க உடனே வந்துட்டு சாண்ட்ராவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இவங்க எப்படி இப்போ கேப்டனே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை பற்றி எஃப்ஜே சொல்கிறாங்க. சாண்ட்ரா போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே திரும்ப வந்துட்டு கேட்குறாங்க, நீங்களே நியாயமாக சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கேப்டன் தானே, நியாயமாக சொல்லுங்கள், நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சாண்ட்ரா கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா கோவப்படுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வருது. யாருக்குன்னா சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் வருது. அதுக்கு திவ்யா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களை பார்த்து தானே சொன்னாங்க, அதாவது பார்வதி பார்த்து சொல்கிறாங்க, உங்களை பார்த்து தானே சொன்னாங்க, நீங்கள் அதை அவங்க பக்கம் திருப்புறீங்க, சாண்ட்ரா பக்கம் திருப்புறீங்க சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப வேகாக தான் புரியுது. ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சண்டை என்ன அப்படிங்கிறது தெரியலை. கடைசி எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், உங்கள் காலில் வந்து விழணுமா, அப்போ சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் காலில் போய் விழுறாங்க சாண்ட்ரா காலில். இந்த பக்கம் கேமராமேன் வந்து ப்ரெசன்ட் ஃபேஸுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறாரு. அதோடு இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி டிஸ்கஷன், எதுக்கு இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சா, சாம்பார் ஸ்குவாடுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.